Hello friends, welcome to Indispensable English. We are going to learn some phrasal verbs in today's session. Before that, we need to know what is a phrase and what are phrasal verbs. Let us learn some important phrasal verbs with meanings now. Phrases. Phrases. What are phrases? ஃப்ரேசஸ்னால் என்ன? தமிழில் அதை சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரேசஸ் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் மேக் சம் சென்ஸ் பட் நாட் கம்ப்ளீட் சென்ஸ். டிபெண்டிங் அப்பான் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் அ சென்டென்ஸ், ஃப்ரேசஸ் ஆர் டிவைடட் இன்டு வேரியஸ் டைப்ஸ். இப்போ ஃப்ரேசஸ்ங்கிறது ஒரு சொற்றொடர். அதில் அது இட் வில் நாட் கிவ் கம்ப்ளீட் மீனிங். இட் கேன் கிவ் ஒன்லி சம் மீனிங் இன் அ சென்டென்ஸ். According to the function in a sentence, the phrases are divided into various types. Here I have given some examples for phrases. My father is a man with generous nature. With generous nature is a phrase because it is only group of words which give some meaning but not complete meaning. This table is made of wood. Made of wood is a phrase. It is also a phrase because it gives only some meaning but not complete meaning. Let us see what are phrasal verbs. Phrasal verb is basically a main verb with a preposition or an adverb. இப்போ phrasal verb அப்படிங்கிறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு மெயின் வேர்ப் இருக்கும். அந்த மெயின் வேர்போட ப்ரிப்போசிஷன் இல்லது அட்வர்ப் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அதை நம்ம ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஹியர் ஐ ஹவ் கிவன் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். கீப் ஆன், கிவ் அப், ஃபைண்ட் அவுட், புட் ஆன், பிரேக் டவுன், லுக் ஃபார், டர்ன் பேக், புட் ஆஃப், பிரிங் ஃபோர்த், லுக் டவுன், டேக் ஆஃப், புட் அப் வித். இப்போ இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம சென்டென்ஸில் அதோட மீனிங் தெரிஞ்சு சூட்டபிளான ப்ளேசஸில் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜை என்ரிச் பண்ணிக்கலாம். புட் ஆன். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேசல் வேர்பு புட் ஆன் அப்படிங்கிறது வியர் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாம். சில்ட்ரன் புட் ஆன் நியூ அட்டையர் ஆன் தயர் பர்த்டே. புட் ஆஃப், போஸ்ட்போன். புட் ஆஃப் மீனிங் போஸ்ட்போன், தள்ளி வைக்கிறது. எதையுமே நம்ம ஒத்தி போடக்கூடாது. இட் இஸ் நாட் குட் டு புட் ஆஃப் எவ்ரி திங். புட் அப் வித். புட் அப் வித்னா டாலரேட். வி ஆல் புட் அப் வித் த இன்கன்வீனியன்ஸ் காஸ் பை கொரோனா வைரஸ். பொறுத்துக்கிட்டோம். புட் அப் வித்னா வி ஆல் புட் அப் வித் த இன்கன்வீனியன்ஸ் காஸ் பை கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ்னால் எல்லா அசௌகரியங்களையும் நம்ம டாலரேட் பண்ணிக்கிட்டோம். கிவ் அப். கிவ் அப்னா அபேண்டன். அபேண்டன்னா விட்டு ஒழி அப்படின்னு அர்த்தம். வி மஸ்ட் கிவ் அப் ஆல் பேட் ஹேபிட்ஸ். நம்மளுடைய எல்லா பேட் ஹேபிட்ஸையும் நம்ம அபேண்டன் பண்ணணும். கிவ் அப். லுக் ஆஃப்டர். லுக் ஆஃப்டர் மீன்ஸ் டேக் கேர் ஆஃப். பேரண்ட்ஸ் லுக் ஆஃப்டர் தயர் சில்ட்ரன். யூஸ்வலாக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய சில்ட்ரனை கேர் எடுத்துப்பாங்க. டேக் கேர் ஆஃப். Look for. Look for means search. We look for dictionary to know the meaning for difficult words. நம்ம டிக்ஷனரியில் டிஃபிகல்ட் வேர்ட்ஸோட மீனிங்கை சர்ச் பண்ணுறோம், தேடுறோம். Look into. Look into means examine. The CBI looks into the details of the criminals. கிரிமினல்ஸோட டீட்டெயில்ஸை சிபிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எக்ஸாமின் பண்ணுறாங்க. அதை ரொம்ப நுட்பமாக ஆராய வேண்டியதாக இருக்குது. லுக் ஃபார்வர்ட். லுக் ஃபார்வர்ட் மீன்ஸ் ஈகர்லி வெயிட். த யங்ஸ்டர்ஸ் லுக் ஃபார்வர்ட் டு நோ த ரிசல்ட் ஆஃப் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச். இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னா இந்த ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச். அதை ஈகராக அதோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு தே ஆர் ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ லுக் ஃபார்வர்ட் மீன்ஸ் ஈகர்லி வெயிட்
find out. Find out means discover. We have to find out solution to every problem. Every problem has a solution that we have to discover. அதை கண்டுபிடிக்கணும். அதை find out means கண்டுபிடிக்கிறது, discover. Next one, turn back. Turn back means return. Students should never forget to turn back their library books. Library books திரும்ப கொடுக்கறதுக்கு children should never forget, மறக்கவே கூடாது. Sweep out. Sweep outனா eradicate. We need to sweep out cruelty completely. வேரோடையே அதை ஒழிக்கணும், cruelty. That is what the meaning of sweep out. Sweep out means eradicate. Break down. Break down means stop working. The engine broke down for some time. The next one, take off. Take off meaning leave. The flight takes off from the airport sharply at 5 a.m. அந்த 5 o'clock தான் இந்த ஃப்ளைட் என்ன ஆகுது, இந்த ஏர்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கிளம்புது. கீப் ஆன். கீப் ஆன் மீன்ஸ் கண்டினியூ. We have to keep on to enrich our language skill. இப்போ நம்ம லாங்குவேஜ் ஸ்கில்லை எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், எப்படி என்ரிச் பண்ண முடியும்? We have to keep on. நம்ம கண்டினியூஸாக எஃபர்ட் எடுக்கணும். Look back on. Look back on means remember. We have to look back on our freedom fighters to show reverence. நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை எப்போவுமே நம்ம ரிமெம்பர் பண்ணணும். லுக் பேக் ஆன். இதுக்குன்னா அவங்களுக்கு எப்பயுமே அவங்கள நம்ம ரெவியர் பண்ணுறதுக்கு, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட்டு, சம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்ட் இட்ஸ் மீனிங்ஸ். I have given here some of the important phrasal verbs and its meanings. Start out. Start out means begin. Burst into, to do something suddenly. Turn down means refuse. Look down, to think low of. Beware of, be careful about. Step off, get down. Turn out to be, to prove to be. Get away, to escape from something. Brought up, take care. Bring forth, to produce something. இப்போ bring forth அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப் தான். இதில் வந்து டு ப்ரொடியூஸ் சம்திங்னா the good tree will always give good fruit. Bring forth will always bring forth good fruit. Call off. Call off means cancel. Call in, summon. Call for, invite. நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம், நிறைய இன்டர்வியூக்கு கால் ஃபார் வந்திருக்கும். ஸோ கால் ஃபார் மீன்ஸ் இன்வைட். To bestow on, to give as a gift. Look upon, seek as a role model. We can relish in using these phrasal verbs with our friends and relatives and adorn our conversation. நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இந்த phrasal verbs நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய கான்வர்சேஷனை பியூட்டிஃபுல்லாக ஆக்கிக்கலாம். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக, we can make it interesting and also we can enrich our language skill. So please comment in the comment box if you have any doubt or suggestion. Share this video with your friends. Like, comment and subscribe for more grammar lessons. Thank you so much for watching.